கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு வரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் பாபா நமக்கு இன்று கொடுக்க இருக்கும் ஆசீர்வாதம் என்ன? உன் கவலை என்ன என்று நான் அறிவேன், நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், எந்த தீங்கும் உன்னை நெருங்க விட மாட்டேன். பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா? இந்த வார்த்தை பாபாவிடமிருந்து வந்த பிறகு நம்ம எதற்குமே கவலைப்பட வேண்டாம். உன் கவலை என்ன என்று நான் அறிவேன். பிரமாதமாக சொல்கிறார். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். எல்லா எபிசோட்லையும் இந்த வார்த்தை சொல்லிகிட்டு இருக்காரு. எந்த தீங்கும் உன்னை நெருங்க விட மாட்டேன். இதை விட நமக்கு வேறு ஆசீர்வாதம் வேணுங்க. பிரமாதமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 4 சகோதரிகளை நமக்கு உதாரணமாக காட்டுகிறார். அந்த 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த சகோதரி கீதா ஆனந்த் அவர்களுக்கு. சகோதரிக்கு 2 கோரிக்கைகள் பாபாவிடம். 2 மகள்களுக்கும் 2 கோரிக்கைகள். சச்சரத்தின் மூலம் பிரமாதமாக தீர்வை கொடுத்து பிரமாதமாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாபா. அந்த ஆசீர்வாதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி பாரதி அவர்கள். நம்ம ஒரு எபிசோட்லேயே நான் சொல்லுவேன், அற்புதம் நிகழ்ந்தவுடன் கண்களில் கண்ணீரோடு என்னிடம் பேசினார்கள்னு சொல்லுவேன். சகோதரி நினைப்பாங்களாம், என்ன இவர் எப்போ பார்த்தாலும் கண்களில் கண்ணீரோடுங்கிறாரு, அப்படின்லாம் கண்ணீர் வருமா அப்படின்னு சொல்லி சகோதரி யோசித்தேன்னா நான். ஆனால் எனக்கு இன்று அற்புதம் நிகழ்ந்தது, என் கண்களில் கண்ணீர் வந்ததுன்னாங்க இல்லையா? பாபா எப்படி அழகாக பிரமாதமாக செஞ்சு கொடுத்தாரு பாருங்க. சகோதரிக்கு ஒரு விளக்கு பூஜையின் மூலமாக பிரமாதமாக அற்புதத்தை நிகழ்த்தி சகோதரியை சந்தோஷ கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் ஆனந்த கண்ணீரோடு. அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து பிரான்ஸை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். ஜூலை மாதம் 22ஆம் தேதி சகோதரின் அற்புதம் சொன்னோம். பாத் டப்பில் வெட்டிங் ரிங் விழுந்துருச்சு, அதை பாபா கண்டுபிடித்து கொடுத்தார். இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்தார்னு சொன்னோம். சகோதரி மீண்டும் பாபாவிடம் கோரிக்கை வைத்தார்கள், பாபா இதற்கு எனக்கு இம்மீடியட் ஆக்ஷன் வேணும், என்னுடைய மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே நான் ஃப்ரான்ஸில் பண்ணணும், நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். பிரமாதமாக பண்ணுறார். அற்புத மழையில் சகோதரி நனைய வைக்கிறார். அவருடைய மந்திரங்களை உச்சரிக்க வைத்து பிரமாதப்படுத்துகிறார். இந்த 3 அற்புதங்களும் பிரமாதம். அப்படின்னா பெல்ஜியத்தை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்கள், இதான் நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம். சிலிர்க்க வைக்கும் அற்புதம். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, இதெல்லாம் பாபாவால் தான் முடியும். 2022ஆம் ஆண்டு ஜென்ரல் செக்கப் போகிறாங்க சகோதரி. கர்ப்பப்பையில் கட்டி டாக்டர் சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் அதிர்ந்து தான் போயிட்டாங்க. ஆனால் டாக்டர் சொல்கிறார், பயப்பட வேண்டாம், ஆனால் நீங்கள் எவ்ரி இயர் செக்கப் பண்ணணும், அது ஒருவேளை பெருசாச்சுன்னா நிறைய ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கோங்கிறாங்க. சகோதரி 1 வருஷம் ஸ்கிப் பண்ணி இந்த வருஷம்தான் போகிறாங்க. என்ன அற்புதம் நிகழ்ந்தது! சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னேன்னா சச்சரிதம் என்னை வழி நடத்தியது. சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. அந்த அற்புதங்களை பிரமாதமாக நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் வைடாக போகும். அப்படி போகும்போது பாபாவின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்யும் அந்த லைக். பாபாவின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கும் இல்லையா? அதே போல் ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட் அதை சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மாதம் நடைபெற்ற அனைத்து அன்னதானங்களும் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு பிரமாதமாக நடைபெற்றது. அக்டோபர் மாதம் 3 அன்னதானங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னைக்கு அந்த அன்னதானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே சிறப்பான நாட்கள். அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை, புரட்டாசி அமாவாசைன்னு அழைக்கப்படும் மகாலய அமாவாசை அன்று பிரமாதமாக அன்னதானம். ஷிரடியில், திருவண்ணாமலையில், சென்னையில், இப்படி 5 இடங்களில் இந்த அன்னதானங்கள் நடைபெற இருக்கிறது. அடுத்து அக்டோபர் 12ஆம் தேதி நமக்கெல்லாம் தெரியும், பாபா சமாதி அடைந்த புண்ணிய திதி, அது விஜயதசமி திதி. அன்றும் அன்னதானம் செய்ய இருக்கிறோம். அதேபோல் நம்ம வழக்கமாக செய்யும் அக்டோபர் 15 அன்றைக்கி பாபா சமாதி அடைந்த நாள் அன்றைக்கி இல்லையா? 15/10/1918 அதனே பாபா சமாதி அடைந்தார். ஸோ அன்றும் ஒரு அன்னதானம் வச்சுருக்கோம். ஸோ 3 நாட்கள் அன்னதானங்கள் பிரமாதமாக நம்ம செய்ய இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி கீதா ஆனந்த் அவர்களுக்கு பிரமாதப்படுத்தியிருக்கார் பாபா. சகோதரிக்கு 2 கோரிக்கைகள். பாபா அந்த 2 கோரிக்கையும் பிரமாதம் நிறைவேற்றி கொடுங்கள். என்னுடைய மகள்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் முடித்து வையுங்கள். பாபாவிடம் பிரமாதமாக கோரிக்கை வைக்கிறார்கள். சகோதரிக்கு ஏற்கனவே பிரமாதமாக ஒரு ஆசீர்வாதம் பண்ணார் பாபா.
டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி சகோதரியின் வஸ்திரத்தை தான் பாபா ஏற்றுக்கொண்டார். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த வஸ்திரம்தான் பிரமாதமாக உடுத்தி கொண்டு சகோதரிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், மகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தார். இந்த அற்புதமெல்லாம் அப்போ நடந்தது. இப்போ சகோதரி கேட்கின்ற கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறிய மகளுக்கு உடல்நிலையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை நீங்கள் க்யூர் பண்ணி வைக்கணும். நானும் பார்க்காத டாக்டர் இல்லை, எல்லாரையும் செக் பண்ணிட்டேன், ஹோமியோபதி போயிட்டேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து அலோபதி வந்தேன், எல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த குழந்தைக்கு அந்த வலி பயங்கரமாக இருக்குது, நீங்கள் அந்த வலியை குணப்படுத்தி அவளை சுகப்படுத்த வேண்டும். பாபாவிடம் மிகப்பெரிய கோரிக்கை வைக்கிறார்கள் சகோதரி தினமும் சச்சரிதம் படிப்பது வழக்கம். அன்றைக்கி சச்சரிதம் பிரித்து படிக்கிறாங்க. 36வது எபிசோடு வருது. அந்த கோவா கனவான்கள் நம்மலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த எபிசோடில் ஒரு விஷயம் பிரமாதமாக பாபா உணர்த்துகிறார். நீ பாபாவை சென்று பார்க்கும் வரை உனக்கு பிடித்த ஒரு உணவை தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்த்ததாக அந்த எபிசோடில் வருது. சகோதரி உடனே பாபாட்ட சொல்கிறாங்க, பாபா நான் இந்த விரதத்தை மேற்கொள்கிறேன், நான் அரிசி சோற்றை நான் தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சகோதரி மனதுக்குள் பிரார்த்தனை செய்துவிட்டு பேஜ் திருப்புறாங்க. பேஜ் ஓப்பன் பண்ணும்போதே நான் அரிசி சோற்றை தவிர்த்தேன்னு வருது. சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகப்பட்டது. பாபா நமக்கு அற்புதமாக உணர்த்தி இந்த விரதத்தை இருக்க வைத்திருக்கிறார். ஸோ பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு, அதன் பிறகு இந்த வேண்டுதல் ஆரம்பித்த சிறிது நாட்களிலேயே மகளின் உடல்நிலை சீரானதுன்னா பிரமாதமாகிடுச்சு. நாங்களும் பல போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம், பல டாக்டரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த விரதம் நான் மேற்கொண்ட உடனேயே பாபா அந்த ஆசீர்வாதத்தை என் மகளுக்கு நிகழ்த்தினார். நாங்கள் ஷீரடி போகிறதா முடிவு பண்ணி எல்லோரும் கிளம்புறோம். நான் பாபாட்ட சொல்லியிருந்தேன், ஷீரடி வந்து இந்த உணவை நான் உட்கொள்கிறேன் பாபா, நீங்கள் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஷீரடி கிளம்பி போனேன். அழகாக 27ஆம் தேதி என் கணவரின் பிறந்தநாள் என்று நாங்கள் ஷீரடியில் இருந்தோம். அன்று என் பெரிய மகள் ஃபோன் பண்ணுறா, அம்மா 4 வருஷமாக ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு H1B விசா கிடைக்கவே மாட்டேங்குது, நீங்கள் பாபாட்ட வேண்டிக்கிறீங்களா? சகோதரிக்கு உடனே தோன்றிய விஷயம், பாபா இந்த விரதத்தை நான் கன்டினியூ பண்ணுறேன் உங்கள் ஆசீர்வாதத்தோடு, என் பெரிய மகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஷீரடியில் வைத்தே பாபாட்ட ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் வச்சேன்னா, அப்புறம் பெங்களூர் வந்த பிறகு அற்புதமாக 5 விளக்கு பூஜை செய்தேன். பாபா குழந்தைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, H1B விசாங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை அவளுக்கு பெற்றுக் கொடுங்கள்னு சொல்லிட்டு 5 நாட்கள் அற்புதமாக 5 விளக்கு பூஜை முடிந்தது. 5 விளக்கு பூஜை முடிகின்ற நாள் நான் பாபா கிட்ட சொன்னேன், பாபா இந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், நீங்கள் என்றைக்கு அந்த விசா வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த நாள் வரை எரிந்து கொண்டிருக்கும், நீங்கள் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கள்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன்னா, காலையில் 5 மணி 6ஆம் நாள் காலை 5 மணி என் மகளிடமிருந்து அழைப்பு ஃபோன். என்னடா காலங்காத்தால் பேசுகிறாள்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தால், அம்மா ஜஸ்ட்டு இப்போ தான் நான் மெயில் எனக்கு கிடச்சிது, எனக்கு H1B விசா அப்ரூவ் ஆகிடுச்சு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை? அந்த விரதம் ஒரு அற்புதமான விரதம். இந்த சர்க்கரையில் அக்கறை இல்லா விரதம் போல தான் அது. ஏதாவது ஒரு பொருளை நாம் தவிர்க்க வேண்டும். அதுவும் நிறைய நாள்லாம் கன்டினியூ பண்ணக்கூடாது. பாபா விட மாட்டார் முதல்ல நம்மளை நிறைய நாள் பண்ணுறதுக்கு. 21 டேஸ் தான் அலௌடு. நிச்சயமாக நம் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் சாய்நாதர். அது நம்முடைய தேவையாக இருக்க வேண்டும், நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும், அப்போ தான் நிறைவேறுவது. அப்படி இருந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதங்கள் பாபாவிடமிருந்து கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த அற்புதத்தை பாபா எதற்காக சொல்ல வைத்தார்? நிறைய சகோதரிகள் இப்போ அந்த விரதம் இருந்துகிட்ருக்கீங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க எல்லாருக்கும். உங்கள் விரதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும்னு பாபா இந்த செக்மெண்ட் மூலமாக உங்களுக்கு பிரமாதமாக சொல்கிறார். நீங்கள் எதற்காக இந்த விரதம் இருக்கிறீர்கள்? அரிசி சாப்பிடாமல் இருக்கேன், சர்க்கரை சாப்பிடாமல் இருக்கிறேன், டீ குடிக்காமல் இருக்கிறேன், காஃபி குடிக்காமல் இருக்கேன், நிறைய சகோதரிகள் என்கிட்ட பேசுகிறீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அத்துணையும் ஏற்றுக்கொள்ளப்படும், நியாயமான கோரிக்கைகள் மட்டும். பாபா அப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை உங்கள் எல்லாருக்கும் செய்வார். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே போல் சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரி ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக பாபாவிட்ட பிரார்த்தனை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை என்ன? அதற்கு முன்னாடி அந்த சகோதரி சொன்ன விஷயம் என்ன? ஆனால் நான் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த அற்புதத்தை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எல்லா எபிசோட்லையும் சொல்லுவீங்க, அற்புதம் சக்ஸஸ் ஆன உடனே கண்களில் கண்ணீரோடு என்கிட்ட பேசினாங்கன்னு சொல்லுவீங்க. நான் கூட யோசிப்பேன், என்ன இவர் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறார், கண்களில் கண்ணீர் கண்களில் கண்ணீருங்கிறார், அப்படிலாம் வருமா எனக்கு தெரியல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன்னா, ஆனால் பாபா எனக்கு அதற்கும் விடை கொடுத்தார். சகோதரியின் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, பாரதியின் பேர்.
சென்னையில் 5 பிரான்ச் இருந்ததுண்ணா எங்கள் கம்பெனிக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இன்றைக்கி 2 பிரான்ச் தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு பிரான்ச், அந்த பிரான்ச்சில் தான் நான் இருக்கேன். கிட்டத்தட்ட 29 வருடங்களாக அங்கே பணியாற்றுகிறேன். இப்போ எங்களுக்கு கிடைச்ச செய்தி பயங்கரமாக இருந்தது. அந்த பிரான்ச் க்ளோஸ் பண்ண போகிறாங்க, ஹெட் ஆஃபீஸோடு மெர்ஜ் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்கும் இல்லை? இந்த பிரான்ச் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் எங்களுக்கு. நேர பாபாவின் பாதங்கள் பிடிச்சிட்டேன். பாபா, இந்த நிகழ்வு நடக்கக்கூடாது, எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேணும். நான் இன்று முதல் 5 விளக்கு பூஜை செய்கிறேன், எனக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்கள்னு சொல்லிட்டு பாபாட்ட சொல்லிவிட்டு 5 விளக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டேன். நான் 1 2 3 4 5 நாள் பிரமாதமாக முடிச்சிட்டேன். ஆனால் எந்த செய்தியும் எனக்கு கிடைக்கல. சரி, பாபா என்ன நினச்சிருக்காரோ செய்யட்டுன்னு விட்டுட்டேன். அடுத்த வாரம் அந்த சந்தோஷமான செய்தி எங்கள் காதுகளுக்கு கிடைத்தது. இந்த பிரான்ச் க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமாதமான செய்தி எங்களுக்கு பிரமாதமாக கிடைச்சது. அந்த செய்தி கேட்ட அடுத்த நிமிடம் என் கண்களில் கண்ணீர். நான் மானசீகமாக பாபாவிடம் மன்னிப்பு கேட்டேன். கோபுரம் டிவியில் அடிக்கடி சொல்லுவாங்க கண்ணில் கண்ணீர் வந்ததுன்னு சொல்லிவிட்டு. நான் சில நேரம் தப்பாக கூட நினச்சிருக்கேன். ஆனால் இன்று என் கண்களில் கண்ணீரை வர வைத்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி விட்டீர்கள் பாபான்னு சொல்லி பாபாவுக்கு சாஷ்டாங்கமாக அங்கே மானசீகமாக நமஸ்காரம் பண்ணி பாபாட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு பாபாவுக்கு ஒரு நன்றின்னு சொன்னேன். நான் இந்த அற்புதத்தை நீங்கள் சொல்லுங்கண்ணா. நீங்கள் 100% உண்மை. நம்முடைய அற்புதம் நிறைவேறிடுச்சுன்னா நம்ம கண்களில் கண்டிப்பாக கண்ணீர் வரும். அது ஆனந்த கண்ணீர் தான், வேறு ஒன்றும் இல்லை. பாபா நம் கண்களுக்கு தெரிவார். யோசிச்சு பாருங்கள் நீங்கள், நிச்சயமாக நடக்கும் இதெல்லாம். அதற்காக எல்லோருக்கும் அற்புதம் நிகழ வேண்டும் பாபாட்ட வேண்டுகிறேன். நான் எல்லோருக்கும் அற்புதம் நிகழ வேண்டும், எல்லோரும் கண்களில் கண்ணீரோடு பாபாவை தரிசனம் செய்ய வேண்டும். அந்த அற்புதம் எல்லோருக்கும் நிகழும். நம்பிக்கையோடு இருங்கள் அத்தனை பேரும். இந்த 2 சகோதரிகளுக்கு இப்படி பிரமாதமாக அற்புதம் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். சகோதரிக்கு ஏற்கனவே ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு. ஜூலை மாதம் 22ஆம் தேதி அந்த அற்புதம் நம்ம சேனலில் போட்டோம். சகோதரி பாத் டப்பில் வெட்டிங் ரிங் தொலைச்சிட்டாங்க. பாபாவிடம் தான் முறையிடுகிறார்கள். பாபா இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்து அந்த வெட்டிங் ரிங்கை கண்டுபிடித்து கொடுத்தார். இது நம்ம சொன்னோம் இந்த எபிசோடு. 19ஆம் தேதி, அதாவது இது 22 தான் டெலிகாஸ்ட் ஆகுது. ஜூலை 19 சகோதரிக்கு ஒரு செய்தி வருகிறது. சகோதரி கவர்மெண்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக. ஸ்ரீலங்காவில் கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் இங்கே விசாவுக்காக இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணுமா ஃப்ரான்ஸில். நான் பண்ணியிருந்தேன்னா எக்கச்சக்க கொறி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ 19ஆம் தேதி கிடைத்த செய்தி எனக்கு அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்தது. 29ஆம் தேதியோடு உங்கள் அப்ளிகேஷன் வேல்யூஷன் முடியுது. நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுக்குங்க. இப்படி ஒரு செய்தி வந்துருச்சு. நான் பாபாவிடம் தான் கேட்டுக்கொண்டிருந்தேன், பாபா எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது 22 காலையில் நீங்கள் உங்கள் எபிசோட் போடுறீங்க உங்கள் சேனலில். பிரமாதமாக என்னுடைய வெட்டிங் ரிங் கிடைத்ததாக எனக்கு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நேர பாபாட்ட சொன்னேன். பாபா எப்படி அந்த வெட்டிங் ரிங்கை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்களோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனையும் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை வைத்தேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரான்ஸில் சனிக்கிழமை மட்டும் தான் பண்ணுவாங்களாம். இந்த 29ஆம் தேதிக்குள்ளே பார்த்தா ஒரே ஒரு டேட்டு தான் இருக்குது, 27th சாட்டர்டே. அது விட்டாச்சுன்னா லேப்ஸ் ஆகிடும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக முதலேருந்து எல்லாம் அப்ளை பண்ணணும். சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. 27 பாபாவின் நம்பர். பாபா அந்த டேட்டில் எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சேன் பண்ணிகிட்டே இருந்தேன்னா என்னுடைய சிஸ்டர் தான் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவங்கள்ட்டேருந்து ஃபோன் வந்தது, பிரியா நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம், உங்களுக்கு 27th ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே பண்ணிட்டாங்க, உங்கள் அப்ளிகேஷனில் எந்த கொரியும் இல்லையா. எப்படி இருக்கும் இல்லை? இது பாபாவின் ஆசீர்வாதம். எல்லா பிரச்சனையும் அவங்க சொல்லி ஒரு கொரி 19ஆம் தேதி போடுறாங்க. 22ஆம் தேதி அன்றைக்கி எதுவுமே இல்லை, நீங்கள் 27 ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துருங்கங்கிறாங்க. அதுதான் பாபா. பாபாவிடம் நம்ம நியாயமான கோரிக்கைகளை வைக்கும்போது அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். அவர் தான் சொல்கிறார் இல்லையா, தெளிவாக சொல்கிறாரியா, உன் கவலை என்ன என்று நான் அறிவேன்கிறார். ஏன்னா நம்ம கூட தான் இருக்கார். அப்போ நம்முடைய கவலை அவருக்கு தெரியும். அவருக்கு பிரமாதமாக 27ஆம் தேதி வருகிறது. ரிஜிஸ்ட்ரேஷன் 4 மணிக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து கரெக்டாக 20 மினிட்ஸ் தானே அந்த ஆஃபீஸு. நாங்கள் ஒரு கார் போட்டுக்கிட்டு 3 மணிக்கு கிளம்புவோம், 3:30க்கு போயிடலாம்.
3:45 ஆஃபீஸ் உள்ள போயிட்டோம்னா 4 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். இது எங்களுடைய கணக்கு இது. ஆனால் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒலிம்பிக்ஸ் நடக்குதுங்க. ரோடு பயங்கரமான டிராஃபிக்னா. நாங்கள் 3 மணிக்கு காரில் ஏறி உட்காந்துட்டோம். இன்ச்சு பை இன்ச்சு நவருது கார். எனக்கு தூக்கி வாரி போடுது. என் கோர்சஸ் சொல்கிறாங்க, இதை மிஸ் பண்ணோம்னா எல்லாம் லேப்ஸ் ஆகிடும், என்ன பண்ண போகிறோம் தெரியலன்னாங்க. நான் கண்களை மூடி பாபாவிடம் தான் பிரார்த்தனை பண்ணேன். பாபா எனக்கு கொடுத்த மந்திரம் ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயி. அந்த மந்திரத்தை நான் சத்தம் போட்டு சொல்கிறேன். பாபா, இந்த மந்திரம் நான் ஜெபிக்கிறேன், இந்த கூட்டத்திலிருந்து எங்களை விலக்கி வெளியில் கொண்டு போய் எங்களை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி பாபாவிடம் ஒரு மனதார பிரார்த்தனை செய்கிறேன். அந்த மந்திரம் கண்களை மூடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். திடீர்னு கார் ஸ்பீடாக போகுது. என்னென்னு கண்களை திறந்து பார்க்குறேன், க்ரௌடே இல்லை சுத்தமாக. கார் ஜெட் ஸ்பீடில் போகுது. நேராக 3:45 அந்த ஆஃபீஸ் வாசலில் போய் நிற்கிது. நாங்கள் இறங்கினோம், உள்ளே போனோம், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது, எங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க. அந்த சர்டிஃபிகேட்டையும் சௌகரியம் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் டேட் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 27ஆம் தேதி 4 மணிக்கு பிரமாதமாக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. பாபாவிடம் ஒரு கோரிக்கை வைத்து நம்ம பிரார்த்தனை செய்யும்போது, நம்முடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்கும்போது பாபா அதை நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறதுக்கு இதுதான் பிரமாதமான உதாரணம். சகோதரி பிரியா உண்மையிலே லக்கி தான். அவங்க வெட்டிங் ரிங் தொலைஞ்சது கிடச்சிருச்சு. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், லாஸ்ட் மினிட்டு இவ்வளோ டென்ஷன் இருக்கும்போது பிரமாதமாக முடிச்சு கொடுக்குறாரு. பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது. இந்த சகோதரிக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. அதற்கு என்ன பண்ண தெரியுங்களா, சகோதரியை போல நம்பிக்கையோடு அவர் பாதங்களில் ஒப்படைத்து விட வேண்டும் எல்லாத்தையும். அப்படி செய்யும்போது நமக்கு ஆசீர்வாதம் பிரமாதமாக இருக்கும். பாபாவின் பாதங்களில் நம்முடைய பிரச்சனைகளை ஒப்படைக்க வேண்டும். அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு, உன்னுடைய கவலை என்ன என்று எனக்கு தெரியும், நான் உன்னுடன் தான் இருக்கிறேன், எந்த தீங்கும் உன்னை நெருங்க விட மாட்டேன்கிறாரு இல்லையா. இந்த சகோதரி செய்த மாதிரி நம்ம எல்லோருக்கும் செய்வார். நம்பிக்கையோடு பிரச்சனைகளை பாபாவின் பாதங்களில் சமர்ப்பிப்போம். அதற்காகத்தான் துனி பூஜை. ஒரு வியாழக்கிழமையும் ஞானசாயி பாபாவின் ஆசீர்வாதம் பெறுவதற்காக அற்புதமாக துனி பூஜை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இப்போ நான் பேசி முடித்தோன்னே துனி பூஜை தான் வரப்போகுது. துனி பூஜையை அற்புதமாக தரிசனம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கோரிக்கையை பாபாவின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். துனி பூஜை முடிஞ்ச உடனே ஒரு சிலிர்க்க வைக்கும் அற்புதம் நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் பெல்ஜியத்தை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களுக்கு. மருத்துவர்கள் சொன்னது, உங்கள் கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குது, அது பெருசாகவும் ஆகலாம், அதில் நிறையா பிரச்சனைகளும் வரலாம், இவ்வளவும் சொன்னாங்க. ஆனால் சகோதரி பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை ஜபித்தார்கள், 5 விளக்கு பூஜை செய்தார்கள். பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க இப்போ அற்புதமாக துனி பூஜையை தரிசனம் செய்வோம். சத்குரு சாய்நாத குருவே நமக. அத்தியபூர்வதே ஏவம் குண சகல விஜேதனாம் நிட்டாதாம் அஸ்யாவர்தமானாதாः கோபுரம் தேவி सर्वसाई भक्तमहाजनानां सर्वेषां सककुटुम्ब क्षेम धैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवर्ध्यर्थम् अरोगतिलगात्रगासिद्ध्यर्थं धन धान्ये शिक्षन्दान सकल सौभाग्यगानित्यर्थं देह आरोग्यदामन सन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादात् कर्म पितृ शाप पाप निवर्ति प्राप्त्यर्थं मनसंकट मनक्लेश निवर्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मनसंकट मनक्लेश निवर्ति प्राप्त्यर्थं मनसंतोषकर प्राप्त्यर्थं कार्य जयकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग तोळिल्द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं सकल दोष निवारणार्थ प्राप्त्यर्थं इष्टदेवता कुलदेवता पारंपर्य देवतानां परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं ज्ञान साईनाथ परिपूर्ण कृपा कटाक्ष फलसिद्ध्यर्थं साईनाथ गुरवे नमो नमः. बाधारबन्धयोगो सदानामध्ये करिष्यामः. आनन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं तत्त्वातीतं गगनसदृशं तत्त्वमत्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं साईनाथं त्रिगुणरडितं सद्गुरुं तं नमामि. सच्चिदानन्दस्वरूप साईनाथ गुरवे नमः. ओं गां साईनाथाय नमः. ओं दत्तस्वरूपाय नमः. ओं लक्ष्मीनारायणाय नमः. ओं कृष्णराम शिव मारुद्यादि रूपाय नमः. ओं शेषसायिने नमः. ओं गोदावरीतट शिरडिवादिने नमः. ओं भक्तकृतालदाय नमः. सर्वकृतवादिने नमः. भूतावासाय नमः. ओं भूतभविष्यत्प्रवर्तिताय नमः. ओं कालातीताय नमः. ओं कालाय नमः. कालकालाद नमः. ओं कालदर्पदमनाद नमः. मृत्युञ्जयाद नमः. अमर्त्याद नमः.
समर्थाद नमः भक्तावण प्रतिंगाद नमः अन्नवस्त्रदाद नमः आरोग्यनेमदाद नमः धनमंगल्यप्रदाद नमः रुद्धिशुद्धिदाद नमः पुत्रमित्र कलत्रबन्धुदाद नमः योगीशमहाद नमः आपत्पन्दवाद नमः मार्गबन्धवे नमः भुक्तिमुक्तिस्वर्गापवर्गदाद नमः ओं प्रियाद नमः ओं प्रीतिवर्धनाद नमः ओं अन्तर्यामिने नमः ओं सच्चिदात्मे नमः ओं आनन्दाद नमः ओं आनन्दाद नमः ओं परमेश्वराद नमः ओं परब्रह्मणे नमः ओं परमात्मने नमः ओं परमशुकाद नमः ओं परमेश्वराद नमः ओं ज्ञानस्वरूपिणे नमः ओं जगत्पुत्रे नमः ओं भक्तानां मातृदातृपितामगाद नमः भक्तवयप्रदाद नमः भक्तपराधीनाद नमः भक्तानुग्रह कादराद नमः शरणागतवत्सलाद नमः भक्तिशक्तिप्रदाद नमः ज्ञानवैराग्यदाद नमः प्रेमप्रदाद नमः संशय हृदयदुर्बल्य पापकर्म वासनाक्षयकराद नमः शिरडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं ज्ञानसायी दर्शनं ज्ञानसायिनाथ परिपूर्ण अनुग्रहप्रसादबलसिद्धिरस्तु सर्वविद्यानाम् ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो क्षीरनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् ओं श्री अनंतकोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அற்புதமான பாபாவின் தரிசனம், துனி பூஜையின் தரிசனம், நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான தரிசனம், நம் தேவைகளை அருளும் அற்புதமான தரிசனம். இந்த அற்புதமான துனி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். பெல்ஜியத்தை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்கள். சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர், நம்மிடம் அன்புடன் பாசத்துடன் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரி. சகோதரிக்கு ஒரு தலைவலி வருது, தலைவலி ஜாஸ்தி ஆச்சுன்னா கண்வலி வருது. இது ரெண்டும் ரொம்ப படாப்படுத்துது. சகோதரி என்ன ஃபீல் பண்ணாங்க, ஒரு ஜென்ரல் செக்கப் பண்ணணும், நம்ம ஏன் பண்ணாமல் இருக்கோம், பண்ணிடலாம், ஃபுல் பாடி செக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறாங்க. டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாமே சரியாக போயிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், பயந்துடாதீங்க, உங்கள் கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குது, இப்போ சின்னதாக தான் இருக்குது, நீங்கள் வருடம் செக் பண்ணிக்கணும். அடுத்த வருடம் ஒருவேளை அது பெருசாகிடுச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணி எடுத்து பயாப்சி அனுப்பிச்சு அது என்ன விதமான கட்டிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும். நீங்கள் நான் மருந்தெல்லாம் கொடுக்குறேன் சாப்பிடுங்க சொல்லி சகோதரி அனுப்பி வைத்து விட்டார்கள். சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஆகிடுச்சு. என்னடா அது, நம்ம தலைவலி கண்வலின்னு வந்தோம், இப்போ டாக்டர் சொல்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிறாங்களே, என்னடா பண்ணுறது அப்படின்னாங்க. ஆனால் சகோதரி பாபாவின் பக்தியினால் அதை மறந்தே போயிட்டாங்க. ஸோ 2023 போயிருக்கணும் அவங்க செக் பண்ணுறதுக்கு, போகவே இல்லை. 2024 மீண்டும் தலைவலி வருகிறது, கண்வலி வருகிறது சகோதரிக்கு. இப்போ சகோதரி மீண்டும் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள். பாபா என்ன பாபா, எனக்கு திருப்பியும் வந்துருச்சு பாபா இந்த பிரச்சனை. சகோதரி ஒரு பாபாவின் புத்தகம் வச்சுருக்காங்க, சத் சரித்திரம் அப்படின்னு ஒரு புத்தகம் வச்சுருக்காங்க. அதை ரேண்டமாக பிரிக்கிறாங்க. அதில் தலைவலி வந்த ஒரு விஷயம் அதுலேயும் வருது. கணபதி மந்திரம் சொல்லி விபூதி பூசிக்கொள்னு வருது. சகோதரி உதி வச்சுருக்காங்க, உதி எடுத்து பிரமாதமாக எடுத்துக்கிட்டாங்க. உதின்னொன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது, அதை சொல்லிவிட்டு நான் அற்புதத்தை கண்டிப்பாக பண்ணுறேன். உதியில் பேதம் பார்க்கக்கூடாது, நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். எல்லா சகோதரிகளும் எங்கிட்ட கேட்குறீங்க, அண்ணா உதி வேணும் உதி வேணும்னு சொல்லிவிட்டு. எல்லாமே உதி தான், திருநீர் இருந்தால் கூட உதி தான். இதை நிரூபிக்கும் வகையில் ஒரு சகோதரிக்கு, ஒரு கனடாவில் ஒரு சகோதரிக்கு ஒரு அற்புதம் நிகழ்த்தினார் பாபா. சகோதரிக்கும் உதி வேணும், ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிறது விபூதி, அப்புறம் உதியும் இருக்குது, எல்லாம் கலந்து வச்சுருக்காங்க. இதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது போன எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த போன எபிசோடில் நான் தெளிவாக சொல்கிறேன், உதியில் பேதம் பார்க்காதீர்கள்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் எங்களுக்கு ஆன்சராக கிடச்சதுன்னா பாபாவை எங்களுக்கு ஆன்சர் கொடுத்தாரு. நான் அதைத்தான் உதியாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க. அதான் உண்மை, சத்தியம். எதை வேணால் உதியை யூஸ் பண்ணலாம். ஏன்னா உதி மகிமை எபிசோட் படித்தோன்னு நமக்கு தெரியும். நம்ம சேனல்லே உதிய நுமா மருந்துன்னு ஒரு எபிசோட் போட்டிருக்கோம் நம்ம. அதனால் சகோதரிகள் உதியில் பேதம் பார்க்காமல் திருநீர் கூட உதியாக யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுதான் பாபாவை தான் சொல்கிறார். வாங்க இப்போ இந்த எபிசோடு கண்டிப்பாக பண்ணுவோம். சகோதரி அந்த உதியை எடுத்தார்கள், நெற்றியில் இட்டு கொண்டார்கள். நெற்றியில் இட்டுக்கிட்ட 2 நாளில் அந்த தலைவலி மறைந்து போனது சகோதரிக்கு. பெரிய சந்தோஷம். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லும்போது தான்
சகோதரிக்கு அந்த விஷயமே ஞாபகம் வருது. ஆஹா, டாக்டர் சொன்னாங்களே, நம்ம ஏன் செக்கப்பே பண்ணல, உடனே பண்ணுவோம்னு சொல்லிட்டு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டால் ஜூலை 15 அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. சகோதரி நேராக பாபாட்ட வந்து உட்காந்தாங்க. பாபா 108 முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுவேன், 5 விளக்கு பூஜை செய்வேன். நான் டாக்டர்கிட்ட போகும்போது எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். அவங்க நீங்கள் அந்த அற்புதத்தை நிகழ்த்தணும். இடையில 1 இயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிவிட்டு பாபாவிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சகோதரி தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சேன் பண்ணுறாங்க. ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். இந்த மந்திரத்தை அற்புதமாக சேன் செய்கிறார்கள் சகோதரி. 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள். 15 ஜூலை கரெக்டாக வருது. ஸ்கேன்லாம் எடுத்தாச்சு, ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நேர் டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் இந்த மாதிரி 1 இயர் வராமல் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல வாங்க வாங்க இப்போ ஸ்கேன் பார்த்துருவோம், ரிப்போர்ட் பார்த்துருவோம், எதாவது இருந்ததுன்னா வில் டேக் ஆக்ஷன் அப்படின்னாங்க. சகோதரி ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொன்ன விஷயம், அம்மா இது கடவுள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த கட்டி இருந்ததுக்கான அடையாளமே தெரிலம்மா அந்த ஸ்கேனில் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. கவிதாவின் கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே. ஏன்னா பாபாட்ட அவங்க என்ன கேட்டாங்க, பாபா நான் டாக்டர்கிட்ட போகும்போது எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் இல்லையா, அதானே சொன்னாங்க சகோதரி. அது எப்படி சொல்ல வைத்தார் பாருங்க. அதுதான் பக்தி. மந்திரங்களை பக்தியோடு சொல்லும்போது நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும். பக்தியோடு சொல்லுங்கள், ஸ்ரத்தையோடு சொல்லுங்கள், நம்பிக்கையோடு சொல்லுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். அதில் பாபாவின் வழிபாட்டு ரகசியமே அதுதான். பாபாவை நம்ப வேண்டும், பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். பாபா நமக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார். அதுதான் பாபா. சகோதரிக்கு எப்படி அற்புதம் பண்ணிட்டார்ல. அந்த கட்டி 1 வருஷம் பார்க்காம விட்டாங்க. 2022 பார்த்தது தான். இப்போ 24 போகும்போது அந்த கட்டி இருந்ததுக்கான அடையாளமே தெரிலன்னா இதை விட எப்படிங்க பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பிரமாதமான ஆசீர்வாதம். நான் இந்த சகோதரிக்கு மட்டும் இல்லை, எல்லா சகோதரிகளுக்கும் இதுபோல் பிரச்சனைகள் இருந்தால் பாபா இந்த ஆசீர்வாதத்தை செய்யுங்கள். அவருடைய வியாதிகளை முழுமையாக போக்கி அவர்களுக்கு அருளாசிகளை வழங்குங்கள். நான் பாபாட்ட தினம் தினம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் பாபா அந்த அருளாசிகளை உங்கள் அத்தனை பேருக்கும் வழங்குவார்கள். இன்றைக்கு 4 அற்புதங்கள் பார்த்தோம். பிரமாதமான அற்புதங்கள் ஒன்று இல்லையா. சகோதரி கீதா ஆனந்துக்கு எப்படி அற்புதங்கள் பாருங்கள் இல்லையா. சச்சரிதம் காட்டுகிறார், நீ இந்த விரதம் இரு உனக்கு நடக்கும். அடுத்து சகோதரி பாரதி அவர்களுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு 5 விளக்கு பூஜை பண்ணு எல்லாம் சரியாக போயிடும். அடுத்து பிரியா சகோதரிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லேப்ஸாக போகுது. பாபா அற்புத மழையில் நனைய வைக்கிறார் சகோதரியை. அடுத்து கவிதா சகோதரிக்கு சிலிர்க்க வைக்கும் அற்புதம் தான், நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு கட்டி இருந்தது, கட்டி காணாமல் போனது, அது பாபாவின் ஆசீர்வாதம். இது போன்ற ஆசீர்வாதங்கள் இந்த சகோதரிக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லோருக்கும் உண்டு. நம்ம எல்லோரும் பாபாவின் நேரடி பார்வையில் தான் இருக்கிறோம். பாபா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கார். பாருங்கள் எப்படி பிரமாதமாக அந்த பார்வை உங்கள்கிட்ட இருக்குது. பிரமாதமாக பாபாவின் பார்வை பட்டாலே போதுமே, குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா. அதுவும் நம்ம சத்குரு பார்த்தார்னா பிரமாதம்தான், ஒரு பிரச்சனையும் வராது நமக்கு. அதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லியிருக்கேன், நம்பிக்கையாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருங்கள், பாபா நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்கி கொண்டே இருப்பார். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான 3 அற்புதங்கள். சகோதரிகளுக்கு அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் பாபா. அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோடு முடிக்கும்போது சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைய எபிசோடில் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, சரியான நேரத்திற்கு மழை பெய்ய வேண்டும். இயற்கை சீற்றங்கள் வேண்டாம் பாபா. திடீர்னு வெயில் அடிக்குது. இப்போல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா தாங்க முடியல, வெயில் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு நல்ல அற்புதமான மழையும் நல்ல சீதோஷ்ண நிலையும் எங்களுக்கு வேண்டும். சென்னைக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்திற்கே பிரமாதமாக சீதோஷ்ண நிலையும் தேவையான நேரத்திற்கு மழையும் தந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள் பாபா. இந்த கோரிக்கையை வச்சுப்போம். உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் வைத்துக்கொள்ளுங்கள். வாங்க இப்போ நம்ம ஸ்லோகத்தை சொல்லுவோம். நம்ம ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.